தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் டீ கடை பார்த்து நிறுத்துங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. என்ன கீழே போகணுமா? நீ ஜட்டியிலே இருக்கு எப்போ பார்த்தாலும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. கோபி செட்டி பாறை காலத்து கோபின் பேர் வச்சிருக்காரு, அவரே நீ கலாய்க்கிறான் ப்ரோ. அறுவாடு ப்ரோ போட்டுடலாம். ஐயா இந்த புது ஹெல்மெட் வாங்கினது நான் என்ன பண்ண கற்றுக்கிட்டேன்னா, இந்த கிளிப்பு போட மறக்கிறேன். நான் ரைடர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு ஹெல்மெட் போட்டோன்னே கிளிப்பு தான் போடுவேன் ஃபஸ்ட்டு. நான் இந்த ஹெல்மெட்டில் நான் புது ஹெல்மெட் வாங்கினதுலேருந்து ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனே. ஏ போயா 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 ஏ போயா ஏ போயா அடா பாவீங்களா. சலாம் வாச்சலாம் ஹெல்மெட் பின் லாக் பண்ணல. ஓகே 80 சரி. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான் எல்லா டீம்மேட்லேயும் சரி, எல்லா குரூப்லேயும் சரி. மச்சலாம் பொறுமையாக போனால் போதும் சொல்லுவாங்க. என்னைக்கு அவன் சொல்கிறான்னா அன்றைக்கி தான் வேகமாக போவான். அதில் எங்கள் கேங்கில் இந்த ஒரு ஆள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்னா பொறுமையாக போனால் போதும்னு சொல்லிவிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. நான் அவங்க 90 க்ரூஸ் பண்ணி பிடிக்கிறோம், அப்பயும் பிடிக்க முடியல அவங்கள. அதான் வர்க்கீஸ். பசங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போதை. எனக்கு எந்த போதைனா இந்த பைக்கில் இந்த பெட்ரோல் ஃபுல் பண்ணி நம்ம ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நேராக போகும்போது இருக்கிற போதை வரும் பாருங்கள், ஒரு கிக்கு ஏறும் பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணி அதோட சிம்பிள் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு உள்ளார ஒரு ஜிவ்வுன்னு இருக்கும், ஜாலியாக. அது ஒரு ஃபீலிங்ஸ். அது எப்படி சொல்கிறதுன்னு சரியாக தெரியல எனக்கு. அந்த ஃபுல் டேங்க் பெட்ரோல் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு என்னடா இது அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது நிறையா பேர்த்தோட பசங்களோட இதே நேச்சுரல் தான். ஏன்னா பசங்களுக்கு பைக்னால் அவ்வளோ பிடிக்கும், கொஞ்சம் இல்லை அவ்வளோ பிடிக்கும். பிடிச்ச வண்டியில் அவங்க ஃபுல் டேங்க் பண்ணிட்டு இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்களே மறந்து வண்டி ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு தனி ஒரு ஃபீலிங்ஸ், சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லியா புரியல? சரி ஓகே. என்னது? ஐயோ பேக் மூடலையா? அடா பைத்தியமே. வா 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 வா. ஐயோ கடவுளே, நான் பண்ண வேலையை பார்த்தீங்களா? ஸோ பேட்ரி பேக்கப் இந்த மேன் பாஸ் எடுக்கிறதுக்கு ஜிப் ஓப்பன் பண்ணேன். ஜிப்பு ஓப்பன் பண்ணதில் க்ளோஸ் பண்ணாமல் விட்டேன். ஸ்லிப்பர் முட்டைங்க கீழே வந்துருச்சாட்டுக்கு. வரதான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காராட்டுக்கு. சி இதே எப்படி நான் கவனிக்காமல் போயிட்டேன். ஐயோ இந்த விளையாட்டுத்தனத்தில் நான் கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருக்கேன். அங்கே டீ குடிக்கும் போது பேசிட்டு விளாண்டுட்டே இருந்தோம், நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, வேறு வழி இல்லை. நடந்து போச்சு. இதுக்கு ஒன்றும் கவலைப்பட முடியாது. வெக்கமாக இல்லை, ஒரு செருப்பு ஒழுங்காக வச்சுக்க முடியல, இதில் வேறு இவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாதம் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக பண்ணுறேன். A few moments later. பசங்க வந்துட்டாங்க. வரான் திட்டுவான், கண்ட மாதிரி திட்டுவான். செல்லம் என்னாச்சு? தூக்கி போட்டு எப்படியா விழுந்துச்சேன்னு தெரியல எனக்கு. எங்கே விழுந்துச்சு? ஏன்னா இப்படி கிழிச்சிருக்கு. இதை நான் கவனிக்காம வந்துட்டேன். எனக்கு பின்னாடி வந்துருக்கு. அப்போ வரைக்குமே எவனுமே கவனிக்கலையா? ஸ்லிப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷூவை போட்டு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அப்போ அதுக்காக தேவைப்பட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஜிப்பு போன முட்டேன். போட்டாச்சு. நான் கவனிக்கல சொல்ல, நாங்கள் பேசி விளையாண்டே இருந்தோமா, அப்படியே வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. நல்ல வேலை உள்ளார வேற எதுவும் வைக்கல உள்ளார. இல்லை ஸ்லிப்பர் மட்டும் தான். இல்லை ஸ்லிப்பர் மட்டும் தான். மற்றதெல்லாம் இந்த மாதிரி இதில் தூக்கி வச்சிட்டேன். மற்றதெல்லாம் இதில் தூக்கி வச்சிட்டேன், முக்கியமானதெல்லாம். ஆமாம், இதையும் பார்த்துக்கணும். இருக்கு. ஓகே, மிக்க நன்றி ப்ரோ. என் காலனிகளை காப்பாற்றி கொடுத்த உங்களை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். இதை நீங்கள் முன்னாடியே பார்த்து சொல்லியிருந்தீங்க, நான் அப்பயே ஜிப் மூடியிருப்பேன். உழுவுற வரைக்கும் பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? கீழே விழுந்துருச்சா? எங்கே விழுந்துச்சு? சரி போலாம். சரி, அஸ் எ டீம் லீடர் தான் சொன்னேன். என்னையே காரி துப்பிக்கணும். என்ன தான் வாய் இருந்தாலும் செயலில் திருத்தமாக இருக்கணும்பாங்க. அதில் நான் கோட்டை விட்டுறேன் அடிக்கடி. இந்த மாதிரி அவர் ரிட்டன் ஹெல்மெட் இது போடாம விட்டேன்.
இந்த நியூ ஹெல்மெட் கூட கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என் சோக கதைகள் சந்தோஷங்கள்லாம் இந்த ரைடெக்ஸே பார்த்துச்சா, இது புதுசாக போட்டிருக்கேமா, அதனால் கொஞ்சம் இதாகுது. போக போக பழகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக என்ன சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ண போகிறோம், கோபிச்செட்டிப்பாளையம்குள்ளார. ஏன் ஆமாம் ஆமாம் சொல்லும். அது எப்படின்னா இப்போ போரோடு போய் இப்போ போகிற மாதிரி இருக்கும். இதில் போயிடலாம். எதுக்கு அதில் போட்டுக்கிட்டு டேய், அதே சாக்கில் என்னை மாமா ஆகிட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே அமர்க்கலமா, ஃபஸ்ட்டே என் செருப்பு காலி. இன்னும் என்ன நான் கூட போடுறேன்னு தெரில. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இங்கே நடக்கும் மட்டகாசங்களை அமர்ந்து பார்க்கவும். ஓகே டேரஃப், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணுறேன். அடப்பாவி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக கட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ரோடு, ஒரு 5 அடங்கப்புறம் டே யாராடி இப்போ அங்கே பூனை, இங்கே நாய், அடுத்து என்ன கரடியா, எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவே போவோமா. இவனுங்கெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை. எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே சேஃப்டியாகவே போவோம். இந்த வெள்ளைக்கோட்டு பார்த்தாவே ஒரு பயமாகவே இருக்குது. சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி வெள்ளைக்கோடு போட்டு ஸ்பீட் பிரேக் போட்டுடுறாங்க. சில இடத்துல இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ப்ளைனாகவே விட்டு அந்த ஸ்லீப்பிங் ஸ்பீட் பிரேக் போட்டுவிட்றாங்க. நம்ம நார்மலாக யதார்த்தமாக அந்த ஸ்லீப்பிங் ஸ்பீட் பிரேக்குன்னு விட்டு ஏற்றோம்னா அங்கே பெரிய ஸ்பீட் பிரேக்கரை விட்டு தூக்கி கிடைக்குது மேலேயே. டேய் கண்ணுங்களா, கொஞ்சம் உரம்பு இல்லைடா. நீ தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ட்ரிப்பு போகிறோம். எங்கள் பொழப்பில் ஒன்று அறி போட்டுறாதீங்கடா. எங்கே ஹை பீம் போட்டு எங்கே அடிக்கிறான் ஒரு பைத்தியக்கார. ஹை பீம் போட்டிருக்கேன், நானும் ஹை பீம் போட்டு லோ பீம் பண்ணுறேன். அதை பார்த்து லோ பீம் பண்ண கூட தெரியாமல் அப்படிப்பட்ட டிரைவர் என்ன வெங்காய டிரைவர். போடுவோமா? இந்த ஸ்ட்ரைட் ரோடு கிடைச்சாவே இந்த பைக்கர்ஸுக்கு போச்சுடும். இப்போதான் பெருமையா பேசுறேன். இந்த ஸ்ட்ரைட் ரோடு கிடைச்சா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி அதுக்குள்ளே போட்டானுங்க பாரு குண்டை. நானும் நான் அப்படியே நினைச்சேன், மேப்பில் பார்த்தா ஸ்ட்ரைட் ரோடு நல்லா க்ரோஸ் பண்ணலான்னு முருகனை கடைசியில் ஸ்பீட் பிரேக்கு. நல்ல வேலை குண்டு அப்படி போடாம முட்டானுங்க. வரதை மட்டும் தப்பிச்சார் எப்படின்னு தெரியல. ப்ரோ சேஃப்டியாக ரைட் பண்ணுங்க எல்லாரும். எதுவுமே எதிர்பார்க்க முடியல, எல்லாம் இடம் கூட நடக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போவோம் தெரியுங்களா? பொறுமையாக போகலாம். நாங்களும் கொஞ்சம் ஆர்வத்தில் என்ன பண்ணோம், இழுத்து பிடிக்கலாம்னு நினச்சி இழுத்து பிடிச்சோம். ஆனால் இழுத்து பிடிச்ச உடனே நீங்கள் வாயை மூடிட்டு ஒழுங்காக போங்கன்னு சொல்லி ஸ்பீட் பிரேக் போட்டு விட்டானுங்க. இங்கே என்ன ஸ்பீட் பிரேக்கானு தெரியல வேறு இது வேறு. ஆனால் அதை எதிர்பார்த்தாதான். ஆனால் நான் சரியான லெவல் போங்கினேன். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த பைக்கர்ஸுக்கு இந்த ஸ்ட்ரைட் ரோடு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்ற மாதிரி எப்போதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே உடனே தட்டி மூடிட்டுறான்னு சொல்லி வாயடைச்சு விட்டாங்க. சரியான ஸ்பீட் பிரேக்கு. நல்ல வேலை அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ராட் மட்டும் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுத்துருந்தோன்னா வண்டி ஒரு தூக்கி போட்டிருக்கோம். நான் அப்போ தான் அவருக்கு ஏட்டி போட்டிங்கமாக போகலான்னு நினச்சி போனேன். ஆனால் அதுக்கு ஏற்றாப்படி அது கரெக்டாக பரவாயில்ல, பொறுமையாக போன்னு சொல்ல அது வர்றது கடவுள். அதை ஃபாலோ பண்ணி போவோம். இங்கே பாரு, எதுக்கு நான் பொறுமையாக போகணுன்னு சொல்கிறீங்க? அப்புறம் கம்முன்னு வேகமாக போகணுன்னு சொல்லி தான் நானும் வேகமாக வந்துருப்பேன்டா. எதுக்கு நான் அப்புறம் பொறுமையாக போகணுன்னு சொல்கிறீங்க? சரியா கரெக்டாக இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக விஎம்எஸ் பேக்கரிக்கு. இந்த மாதிரி கேளுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கேங்லேயும் இருப்பானுங்க. இப்போ தான் அப்படியே வெள்ளையந்தி வேறு சொன்னானுங்க, பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலான்னு. அப்படியே சீர்றானுங்க ஒரே சீரா. டிஆர்எஃப் நான் சொல்லி ஆகணும். குமாரபாளையத்துலேருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் வரைய ரோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அற்புதமாக இருக்குது. எவ்வளோ சாமி வேற மாதிரி. இந்த ஸ்ட்ரைட்டுக்கும் இந்த குமாரபாளையத்துலேருந்து உள்ளார கொஞ்சம் தூரம் கட் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் இட்லி இந்த எண்டு வரைக்குமே. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த எட்ஜுன்னு தெரியலன்னு சரியா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஃபுல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் குமாரபாளையம் ஸ்டார்டிங் அந்த ஆர்ட்ஸ்லேருந்து எண்டிங் ஆர்ட்ஸ் வரைக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த சென்டர் கார்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸாக இருக்கட்டும், வேறு மாதிரி இருக்குது. யார் குமாரபாளையம் ஊராட்சி தான் வேற மாதிரி அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரோட்டில் எந்த ஒரு பள்ளமேடு இல்லை, ஒரு சின்ன பள்ளமேடு கூட பார்க்க முடியல குமாரபாளையத்து ரோட்டில். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இன்னும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 29 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம்னாலும் 24 நிமிஷம் தான் வரணும். ஆனால் 29 நிமிஷம் காட்டுது.
இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடலாம். இந்த டேர்னிங் பார்க்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. கரெக்டாக இன்னும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சத்தியமங்கலம் அந்த செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பண்ணாரியம்மன் கோயில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் நினைக்கிறேன் கரெக்டாக. அந்த ரூட்டு தான் போய் ஜாயின் ஆகும்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த ரூட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஃபுல் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். வேறு மாதிரி இருக்குது ரோடு. ஸோ டிஆர்எஃப் இது நம்ம ஃபஸ்ட் டைம் ரூட்டுன்றனால எங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த ரூட் ஜாயின் ஆகுதுன்னு சரியாக தெரியல. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் நேராக மேப் பார்த்துட்டு மேப் பார்க்குறதே சரியாக இல்லை. மோஸ்ட்லி நான் என்ன பண்ணிடுறேன், ரோடு நேராக இருக்கிறதுனால நேராக அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ வர வழியில் தான் பார்த்தா இந்த கொடிவேரி டேம் போகிற வழி எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. மேலே ஐக்கானில் அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம திப்பத்தையன் டெம்பிள் போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இந்த மாதிரி ரூட்டில் தான் வந்திருப்போம். திம்மம் 28, தலவாடி 63, ஆசனூர் 34, சங்ககிரி ஃபோர்ட் 77. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட நேராக போனோம்னா நம்ம இதில் தான் கட் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நான் காமிக்கிறேன் ஷூராக. கரெக்ட், இந்த ரூட்டில் தான் நம்ம கட் பண்ணி நம்ம ரிட்டன் அந்தானி இந்த மாதிரி அப்படி போயிருப்போம். ஸோ இது வந்து கரெக்டாக பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட். இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்லேருந்து கீழே இறங்கினா பண்ணாரியம்மன்லேருந்து டேரெக்டாக அப்படி வரலாம்னு நினைக்கிறேன். ஊரே அமைதியாக இருக்குங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லை, யாரும் அதிகபட்ச ஆளுங்களே வெளியே இறங்க தெம்பலில். ஆனால் இன்னும் இந்த பிளேஸை இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரமா மணி இப்போ நாளா கரெக்டாக இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஜெய் 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 ஜெயின்னு இருக்கும். எல்லாம் படுத்துங்கிறாங்க. ஆனால் நம்ம பாருங்க டிஃப்ரெண்ட்டாக ரைட் பண்ணிக்கிட்டு இந்த அமைதியை நம்மளோட ஃபீல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ஓகே டிஆர்எஃப், நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. எப்பா பட்டெக்ஸ் கண்டினியூ ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுனதில் பட்டெக்ஸ் பஞ்சர் ஆகிடுச்சு. இது என்ன சொல்லும், மின்மணி பூச்சிக்கு பட்டெக்ஸ் மாதிரி இருக்குது. மின்மணி பூச்சி பட்டெக்ஸில் லைட் எரியும்ல, அது மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது. இதை கலர் மாற்ற முடியுமா ஏதாச்சும்? இது ஒரே கலர் தானா? இதுதான் ஹைலைட்டு. எத்தனை வச்சுருக்கேன் என்ன வீட்டில்? 4 பண்டில் இருக்குது. 4 பண்டிலா? நானும் வாங்கி ஓட்டுறேன் அடுத்த டைம். நான் என் வண்டிக்கு நான் ஓட்டுறேன். ஜஸ்ட் 250 அப்படின்னு சொல்லுவேன். என் கடையாக இருந்தால் நான் கொடுத்துருவேன், ஆனால் வெளியே கொடுக்க மாட்டான். இது எப்போ இருந்தாலும் ஒரு 350 ரூபா 450 ரூபா சொல்லுவோம். 800ரூவா? ஓகே, 450 ரூபா × 2 ஓகேவா? ஒரிஜினலா? இப்போ இது மாத்திரம் உனக்கு பிரேக்கிங் வராதா? 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 அப்புறம் மாற்றுனே எப்படி மாற்றலாம்? ஏன்னா வந்துருச்சே, கையில் வந்துருச்சு. ஓ இப்படி. ஓஹோ, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது ப்ரோ. என்ன ப்ரோ பாரு ப்ரோ, பாரு 1 2 3 நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே. வண்டி ஒழுங்காக எடுத்துங்கயா. as we are ரைடர்ஸ் லைனாக நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம், அப்போல்லாம் ஒன்று பண்ணலாம். என்ன போங்க போ. நான் தான்ப்பா. எனக்கு இந்த ரோட்டில் ஓட்டும் போது ஒரு சுடு தூக்க கூட வரல. ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, எங்கே குழி இருக்குது, அது மட்டும் தெரில. 3 வாட்டி நான் போகிறது எனக்கே தெரியல. ஸ்பீட் பிரேக்னே தெரில. அது நார்மலாக இருக்கு. நார்மலாக இருக்கிறதுல பறகுறேன். அது எங்க இருக்கு? இந்த மாதிரி வண்டி தெரியாது. இது குனிஞ்சு ஓட்டுறது பறக்கமா என்ன நீயே கவனிச்சு இல்லையா? ரோடு ஃபுல்லா பைனா இருக்கு. நான் பாட்டு நல்ல ஒரு க்ரூசிங்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு பார்த்தா பறக்குறேன். ஒண்ணுமே பண்ண முடியல. சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதுவும் அந்த ஸ்டார்டிங்ல இன்னும் நான் அந்த ஸ்டார்டிங்ல போறேன். நாங்க அட்டி வாங்கிருப்போம் பாரு. நானா பிரேக்கை பிடிக்கிறதில்ல, பறக்கலாம் தான் சேர்ந்து பறன்ற விட்டுறது. பறந்தே ஆகிறோம் அப்படிதான். லாஸ்ட் ஃபைனலாக விஎம்எஸ் பேக்கரி. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எங்களுக்கு இதுதான் டெஸ்டினேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். நான் உண்மையாலுமே சொல்கிறேன் பாரு, நீ எழுதி வச்சுக்கோ. 5:30 மணிக்கு எல்லோரும் வந்திருக்குன்னு போட்டிருக்காரு ஒருத்தர், யாரோ மோட்டோ போட்டிருக்காரு. அந்த ஆள் 6:30 மணி 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்து வருவார். கேட்டால் செல்லம் தூங்கிட்டு செல்லம், மறந்துட்டு செல்லம் உடம்பா. பாலக்காடுக்காரர் வந்து அந்த ஊரில் இருக்காராம்.
ஓகே ரஃப். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் விடிய காலையில் ஒரு 9 மணி வாக்கில் நாங்கள் கிளம்புவோம். அப்போ நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.